நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் அண்ட் மல்லி சாதம் இந்த மாதிரி ஒரே மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேபேஜ் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கேப்சிகமும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேபேஜ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக வேண்டாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை கட் பண்ணி நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து அதையும் இதோடவே நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 7 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன்லேயே வச்சு ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.